ஆனா நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, நீங்க ரொம்ப செல்ஃப் சென்டர்டா இருக்கீங்க. செல்ஃப் சென்டர்டா இப்ப நீங்க வெளில வந்து பேசுறதே ரொம்ப அபூர்வம். அதுல வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்க. ரெண்டாவது ஒரு 4 நிமிஷம் பார்த்தா அந்த குட்டி கதையை வச்சு பேசுறீங்க. அதுக்கப்புறம் விஜய் இஸ் தமிழ்நாடுன்னு பேசுறீங்க. விஜய் அசிங்கப்படுத்தினா தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துறதுன்னு பேசுறீங்க. அப்புறம் அழுதுட்டாரு. அப்படியா? அழுதாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கண்ணீர் கலங்கி கண்ணெல்லாம் கலங்கி இப்படி நடந்தாரு, அப்படி வந்தாரு. சரி, அப்படிதான் போடுறாங்க, கண்ணீர் விட்டாரு விஜய் அப்படின்னு. சரி, கண்ணீர் விட்டாருன்னே வச்சுப்போம். இப்ப நீங்க வரதே மாசத்துக்கு ஒரு காலம். அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், இஷ்யூஸை பேசணும், ஏதோ ஒண்ணு ஆக்கப்பூர்வமா பேசணும். மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்க பஞ்சாயத்தை பேசிட்டு இருந்தா, நாங்க இங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களை டார்கெட் பண்றாங்க, எல்லாரும் நம்மளதான் அட்டாக் பண்றாங்க, ஃபுல்லா உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன கடவுளா? நீங்க இப்படி ஒரு அரசியல் நீங்க பண்ணணுமா என்ன? அதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க வீட்டுல உட்காந்து நல்லா ரூம்ல எல்லாம் லைட்டை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நீங்க உட்காந்து உங்களே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கலாம், நம்ம எவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்மளை பத்தியே பேசிட்டு. ஆனா நீங்க அரசியலுக்கு வந்து அருவருப்பா இந்த விஷயங்கள் பண்றீங்க. இதுல என்ன அபத்தமா இருக்குன்னா, இதை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தன் கிடையாது. இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இவங்களுக்கு ரசிகர் மன்ற ஆட்கள் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நார்த்ல இருந்து வந்து கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த்ல இருந்து இங்க வந்து அவரை போய் நேர்ல போய் சந்திக்கிறாங்க. உங்க கான்க்ளேவுக்கு விஜய் வரல, உங்க கான்க்ளேவ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, அங்க போறீங்க. அங்க போய் ஒரு பேட்டி எடுத்தா கூட பரவாயில்ல, அங்க போய் என்ன பண்றீங்க, விஜய் கூட பேசிட்டு வரீங்க. பேசிக்கிட்டு அது ஏதோ பெரிய சாதனை மாதிரி நாங்க விஜயோட பேசிட்டோம், விஜயோட இன்டராக்ட் பண்ணிட்டோம், விஜய் சூப்பரா பேசுறாருங்க, வெரி ஹம்பிள், சூப்பரா பேசுறாரு. இது பேரு மீடியாவா? இதுதான் உங்க வேலையா? நீங்க ஜேர்னலிஸ்டா?